இது ஆகஸ்ட் 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம். எல்லா பெண்களுக்குமான ஒரு வீடியோ தான் இது. எந்த ஒரு பெண்ணையுமே நீங்கள் அனுமதி இல்லாமல் தொடவே கூடாது. உங்களுடைய மனைவியாக இருந்தால் கூட நோ மீன் நோ தான். பொது இடத்துல ஒரு பெண் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, ஹாய் ஹலோ சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் க்ரீன் சிக்னல் அல்ல. கற்பனையில் கூட நீங்கள் நினைக்கக்கூடாது எது வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்று. ஒரு பெண்ணின் அசைவுக்கு பின்னால் நிறைய அர்த்தங்கள் உள்ளது. ஒவ்வொரு பெண்ணும் பொது இடத்துல முதல்ல தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம்னு தான் அவங்களுடைய மைண்டிலேயே இருக்கும். இதே ஒரு 4 வயது குழந்தையோட ஒரு பெண் ட்ராவல் பண்ணினால், நாங்கள் இப்போ இருக்கிறது 2026ஆம் ஆண்டு இருந்தாலும் நிறைய கூட்டங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றது. முக்கியமாக சவுத் ஏஷியன் கம்யூனிட்டி மக்கள், ஒரு வெள்ளத்தோல் உள்ள ஒரு பெண் அல்லது ஏசியன் ஸ்கின் உள்ள ஒரு பெண் இவங்களை பார்த்து ஒரு ஹாய் ஹலோ சொன்னால் இவங்க நினைக்கிறது நாங்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்று. துபாயிலிருந்து தாய்லாந்து போன ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம். ஒரு கேர்ள் தனியாக ட்ராவல் பண்ணக்கூடாதா? கிளப்புக்கு போனால் பிரச்சனை, பாருக்கு போனால் பிரச்சனை, பஸ்ஸுக்குள்ளே போனாலும் பிரச்சனை, டாக்ஸியில் போனாலும் பிரச்சனை, பொது இடத்துல கூட நிம்மதியாக நடந்து போக முடியாது. கடைசியாக இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளேயுமே நடந்துள்ளது. இது ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். பெண்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இருந்தாலும் எல்லா பெண்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம். இவங்களுடைய பேர் பிம்பாபோன், வயது 33. எல்லார போலையும் ஆசையாக இவங்க இட்டாலியிலேருந்து தாய்லாண்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க ரிலேட்டிவாக பார்க்குறதுக்கு. இவங்க மட்டுமில்லை, இவங்களோட சேர்ந்து இவங்களுடைய 4 வயது பெண் குழந்தையுடன். பெண்கள் எப்பொழுதுமே ட்ராவல் பண்ணும் பொழுது தங்களை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம். ஆனால் இவங்களை பொறுத்த வரையில் இவங்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும், இவங்களுடைய 4 வயது பெண் குழந்தையும் சேர்த்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். இட்டாலியிலேருந்து இவங்க தாய்லாந்து போகிறாங்க. இவங்க டிரெக்ட் ஃப்ளைட் அல்ல, டச் டவுன், அதாவது கனெக்ட் ஃப்ளைட்டில் போகிறாங்க. இட்டாலியிலேருந்து துபாயில் கனெக்ட் பண்ணி பிளேனை விட்டு இவங்க இறங்க தேவையில்லை. அதே பிளேனில் இவங்க தாய்லாந்து போக போகிறாங்க. ஃப்ளைட் இப்போ இட்டாலியிலேருந்து துபாய் இறங்கி உள்ளது. இவங்க இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்க இன்னும் 1.5 மணித்தியாலத்துக்கு. நான் சொன்ன மாதிரி இது ஒரு கனெக்ட் ஃப்ளைட். துபாயில் இறங்குற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இந்த ஃப்ளைட்டை விட்டு வெளியில் போக போகிறாங்க. புது பேசஞ்சர்ஸ் உள்ளே வர போகிறாங்க, தாய்லாந்து போகிறவங்க. ஆல்ரெடி இவங்க இட்டாலியிலேருந்து துபாய்க்கு 6 மணித்தியாலம் ஃப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 1.5 மணித்தியாலத்தை சேர்த்தா 7.5 மணித்தியாலம் இவங்க இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்க வேணும். ஆல்ரெடி இவங்க இனியில் என்ற மாதிரி டயர்டாக இருக்கிறாங்க. ஒரு குழந்தையோட ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுவும் ஒரு எக்கனாமி கிளாஸ் சீட்டுண்டா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். துபாயிலிருந்து தாய்லாண்டுக்கு இன்னும் 6.5 மணித்தியாலம் ஃப்ளைட் இருக்குது இவங்களுக்கு. இவங்க சூஸ் பண்ணது விண்டோவோட சேர்த்து 3 சீட் உள்ள ஒரு ரோவை தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிசைட் பண்ணிட்டாங்க விண்டோ சீட்டை பிடிச்சி நல்லா தூங்குறதாக. இனியில் என்ற மாதிரி டயர்ட், ஃபுட்டும் வேணாம் ட்ரிங்க்கும் வேணாம். இந்த அடுத்த 6.5 மணித்தியாலமும் நாங்கள் ஃபுல்லாக தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறோம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ஸோ இவங்க விண்டோ சீட்டில் படுத்துருக்குறாங்க. நடுவில் இவங்களுடைய 4 வயது பெண் குழந்தை. 3வது சீட் இப்போ அவைலபிளாக இருக்குது. துபாயிலிருந்து இப்போ இந்த நபர் வரார், பேர் ராசா அலி, வயது 30. அந்த 3வது சீட்டில் அந்த நபர் இருக்க இவங்க பார்த்தாங்க. எப்பொழுதுமே ஒரு தாய் பெண் குழந்தையுடைய சேஃப்டியை தான் பார்ப்பாங்க. இவங்க விண்டோ சீட்டில் இருந்தவங்க நடு சீட்டுக்கு தன்னுடைய பெண் குழந்தைய விண்டோ சீட்டுக்கு மாற்றிட்டாங்க. துபாயிலேருந்து தாய்லாந்து போகிற ஃப்ளைட் இப்போ ஃபுல் ஆகிட்டுது. இந்த ராசா அலி என்பவர் தனியாக ஃப்ளை பண்ணல, இவரோட சேர்ந்து 5-6 பேர் குரூப்பாக தான் துபாயிலேருந்து தாய்லாண்டுக்கு போகிறாங்க. ஆனால் இந்த கேர்ளுக்கு அப்போ தெரியாது. வழக்கம் போல் இந்த கேர்ள் ராசா அலியை பார்த்து ஹாய் ஹலோன்னு சொல்லி சிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு கேர்ள் ஹாய் ஹலோ சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. தெரியாமலாம் தன்னுடைய 4 வயது குழந்தைய சீட் மாறி அமர வச்சாங்க. ஆனால் ராசா அலியை பொறுத்தவரையில் தானாகவே தேடி இவங்க ஹாய் ஹலோ சொல்லி சிரிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க, சிங்கிள் மாமா கூட இருக்கிறாங்க. இவர் பார்த்தார் இது தனக்கு கிடைச்ச ஒரு க்ரீன் சிக்னல், அதாவது தான் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம்னு அவருடைய மைண்டில் ஓடி இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சவுத் ஏஷியன் கம்யூனிட்டியிலேருந்து வர ஒரு சில ஆண்கள்
வெள்ளை தோல் உள்ள பெண்கள் அல்லது ஏசியன் ஸ்கின் உள்ள பெண்கள் இவங்களை பார்த்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ஹாய் ஹலோ சொன்னால் இவங்க நினைக்கிறது நாங்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம். அப்படி ஒரு கற்பனை உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு வராங்க. இப்போ இந்த ஃப்ளைட்டில் வந்து இந்த கேர்ள் வந்து என்ன செய்தாங்கன்னா தன்னுடைய சீட்டை வந்து கொஞ்சம் பின்னுக்கு இப்படி பேக் பண்ணிவிட்டு பிளாங்கெட்டால் போர்த்து கொண்டு இப்போ படுத்துருக்குறாங்க. ஃப்ளைட் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டுது. லைட் வந்து இப்போ ஆஃப் பண்ணுறாங்க. எல்லாமே இருட்டாக இருக்கின்றது இப்போ ஃப்ளைட்டுக்கு உள்ள. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்ட்டு உங்களுக்கு இப்போ தெரியும். இந்த கேர்ள் நல்ல டயர்டில் இப்போ தூங்கி கொண்டிருக்கிறாங்க. பிளாங்கெட்டை மூடிட்டு சாஞ்சு கொண்டு அடுத்த 6:30 மணித்தியாலத்துக்கு தூக்கத்தை விட்டு எழும்புகிற ஐடியாவே இல்லை. இப்போ தான் ராசா அலியோடைய ஆட்டம் ஆரம்பம். நைஸாக தன்னுடைய கையை கொண்டு போய் அந்த கேர்ளோட கைக்கு மேலே வைக்கிறார். வச்சுட்டு திரும்பி அவருடைய நண்பர்களை பார்க்குறார். எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை இந்த கேர்ள்கிட்ட இருந்து. இவர் நினைத்து கொண்டார் எப்படின்னு சொன்னால் இது ஒரு ஈஸி கோ, என்ன வேண்டுமென்றாலும் இந்த கேர்ளுக்கு இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே செய்யலாம் என்று முடிவு பண்ணிட்டார். நடுவில் இந்த கேர்ள் ஒரு 2 ஹவர்ஸுக்கு பிறகு கண் முழிச்சு பார்க்குறாங்க. ஒரு பக்கம் குழந்தை, இன்னும் ஒரு பக்கம் ராசா அலி. ஆனால் யாரோ இவங்களை தொடுற மாதிரி உணர்றாங்க. ஆனால் ஒரு மயக்க நிலை, அது இந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ், ஒரு நித்திரை இதில் இருந்ததால் இவங்களால் பெருசாக உணர முடியலை. ஆனால் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு மட்டும் இவங்களுக்கு தெரியும். இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இவங்க துபாயிலேருந்து தாய்லாந்து போனால் பிறகு தாய்லாண்டில் இவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அந்த நாட்டில் போய் இறங்கணும்னு சொல்லி இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறும் பொழுதே இவங்க ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட்டை எடுத்துருக்குறாங்க. அடுத்த 6:30 மணித்தியாலமும் இந்த ஃப்ளைட்டில் தூங்குறதா முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டுட்டு படுத்தவங்க 4 ஹவர்ஸில் முழிச்சு பார்க்குறாங்க. இவங்க எழும்புறதுக்கான முக்கிய காரணம் இவங்களோட கால் துடைய அடியில் வந்து ஈரத்தன்மையை இவங்க உணர்ந்துருக்கிறாங்க. அதனால தான் இவங்க முழிச்சிருக்கிறாங்க. யாரோ இவங்களுடைய பேக்கை தடவுற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியே திரும்பி பார்த்தா ராசா அலியோடைய டிவி வேலை செய்யுது. ராசா அலி வந்து இவங்களே உத்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ராசா அலியோட கை தான் இவங்களோட பேக்கில் வந்து தடவி கொண்டிருக்கு. அதே சமயத்தில் இவங்களோட கை வந்து ராசா அலியோடைய ப்ரைவேட் பார்ட்டை டச் பண்ணி கொண்டு இருக்குது. உடனே இவங்க அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி பிளாங்கெட்டால் தன்னையே போத்து கொண்டுட்டாங்க. ஒரு நாளும் எந்த ஒரு கேர்ளும் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து உடனே ரியாக்ட் பண்ண பாட்டாங்க. கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பாங்க. இவங்க திங்க் பண்ணுறாங்க இந்த 4 மணித்தியாலும் என்ன நடந்திருக்கும். இவங்களோட துடையில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை என்னென்னு சொன்னால் ராசா அலியோடைய ஸ்பெர்ம், அதாவது விந்து, அதுதான் அவங்களோட துடையில் இருந்திருக்கு. திரும்பி பார்க்குறாங்க. இவங்களுடைய மகள் முழிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க யோசிக்கிறாங்க மறுபடியும் இந்த 4 மணித்தியாலமும் தனக்கு என்ன நடந்ததுன்னு திங்க் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ராசா அலியை பொறுத்தவரையில் இந்த கேர்ளுக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் நடந்திருக்கு. தெரியாத மாதிரி கண்மூடி படுத்திருக்கிறாங்க. இப்படி தான் ராசா அலி நினைத்து கொண்டு இருக்கிறார். இந்த ஃப்ளைட் வந்து தாய்லாண்டில் இறங்குறதுக்கு இன்னும் 2 மணித்தியாலம் இருக்குது. இப்போ இந்த கேர்ள் யோசிக்கிறாங்க தனக்கு ஒரு செக்ஷுவல் அசால்ட் ஒன்று நடந்துள்ளது. திங்க் பண்ணி பார்க்குறாங்க இந்த இடத்துல தன்னுடைய 4 வயது பெண் குழந்தை இருந்தால் என்ன நடந்திருக்குமெண்டு. எப்படி இருக்கும் கடைசி 2 மணித்தியாலம் வந்து அசையாமல் கண் முழிச்சு கொண்டு யோசிச்சு கொண்டே இருக்கிறாங்க என்ன செய்யலாம்னு. சரியாக 1/2 மணித்தியாலம் இருக்குது இந்த ஃப்ளைட் வந்து தாய்லாண்டில் இறங்குறதுக்கு. நேராக இவங்க ஒரு ஃப்ளைட் அட்டெண்டன்ட்டு போய் சொல்லியிருக்கிறாங்க ஏர் ஹோஸ்டஸுக்கு, இப்படி எனக்கு ஒரு செக்ஷுவல் அசால்ட் ஒன்று நடந்திருக்கு, நான் இப்படி ஸ்லீப்பிங் டேப்லெட்டை போட்டு படுத்துட்டேன், இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு நடந்திருக்குன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளைட் இப்போ தாய்லாந்து ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் பண்ணுது. லேண்ட் பண்ண பிறகு அனௌன்ஸ் பண்ணுறாங்க யாருமே சீட்டை விட்டு நகர வேண்டாம், இங்கே ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பைலட் பர்சனலாக வந்து 4 வயது இந்த பெண் குழந்தையோட கையை பிடிச்சி கூட்டிக் கொண்டு போகிறார். அதே நேரம் தாயன் சேர்த்து கூட்டிக் கொண்டு போகிறார். ஃப்ளைட்டுக்குள்ளே தாய்லாந்து போலீஸ் வந்து ராசா அலியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ராசா அலி ஆரம்பத்தில் தான் எந்த குற்றமும் செய்யவில்லை, தான் ஒரு இன்னசென்ட் தான் சொன்னார். பிறகு ஒப்புக்கொண்டு விட்டார் தான் எல்லா குற்றத்தையும் செய்தனண்டு. ராசா அலி இந்த கேர்ள்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சிறார் தன்னை விட சொல்லி. அதே நேரத்தில் ராசா அலியுடைய நண்பர்களும் சேர்த்து கெஞ்சி பார்க்குறாங்க ராசா அலியை விட சொல்லி. இந்த கேர்ள் நினைத்தாலும் தாய்லாந்து போலீஸ் ராசா அலியை விடுறதாக இல்லை. ராசா அலிக்கு தாய்லாண்டில் சிறை தண்டனை, அதோட 1,20,000 தாய்லாந்து காசு அபராதம் கட்ட வேணும்.
அதே நேரத்தில் ராசா அலி தாய்லாந்து நாட்டுக்குள்ளே லைஃப் டைம் வரவே முடியாது, பேன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேர்ள் வந்து மீடியாவில் இந்த நியூஸை ஷேர் பண்ணுறதுக்கான காரணம் வந்து யாராவது கேர்ள்ஸ் சோலோவாக, அதாவது தனியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்களா இருந்தால் கவனமாக இருங்க, இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு போய் சேரணும்ன்றது காரணத்துக்காக தான் இவங்க வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க மீடியாவில் எல்லாத்தையும் சொல்லாட்டியுமே இவங்களுடைய போலீஸ் ரிப்போர்ட்டில் எப்படி இருக்குன்னு சொன்னால் 4 மணித்தியாலம் வந்து ரேப்பை தவிர மிச்ச எல்லாமே இவங்களுக்கு நடந்திருக்குண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் தனியாக ட்ராவல் பண்ணலாம், உங்களுடைய மனைவிமார்கள் தனியாக ட்ராவல் பண்ணலாம், ஏன் உங்களுடைய அம்மாமார்கள் கூட தனியாக ட்ராவல் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் நிறைய கூட்டங்களுக்கு வயசு வித்தியாசமே தெரியாது.